அன்பு உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்டேட் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்டேட்ல உள்ள பழக்க வழக்கம் இன்னொரு ஸ்டேட்ல ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாமே நமக்கு காமனா தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரிக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரே விஷயத்துல இருக்கிற ஒரு சின்ன வேறுபாடு, ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான். அது என்ன டிஃப்ரெண்ட், கன்னியாகுமரியில் அது எப்படி பண்ணுவாங்க, கோயம்புத்தூர்ல அது எப்படி பண்ணுவாங்க, அதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ சொல்ல போற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு பார்க்கலாமா? வேற ஒன்றும் இல்லைங்க, கன்னியாகுமரிக்கும் கோயம்புத்தூருக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன, எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ வைக்கிற விஷயம்தான். பூ தலையில் வைப்பாங்க, அது காமன். ஆனால் எப்படி வைப்போம் அப்படிங்கிறது தான் அதில் சுவாரஸ்யமான விஷயம். ஸோ உங்களுக்கு இங்கே நான் 2 ஹேர் ஸ்டைலில் இந்த பூவை கன்னியாகுமரியில் எப்படி வைப்பாங்க, கோயம்புத்தூரில் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறத நான் காமிச்சு தரேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் பூ வைக்கிறதுக்கு ஹேர் பின் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கன்னியாகுமரியில் பூ வைக்கிறதுக்கு ஹேர் பின் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது கோயம்புத்தூரில் பூ வைக்கிறதுக்கு இந்த கிளிப் யூஸ் பண்ணுவாங்க. ஊக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளிப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட். கன்னியாகுமரியில் பூவை ஹேர் பின்ல வைப்பாங்க, கோயம்புத்தூரில் பூவை இந்த ஊக்கில் வைப்பாங்க, கிளிப்பில் வைப்பாங்க. எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ ஹேருக்கு எப்படி இந்த பூவை வைப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி கன்னியாகுமரியில் எல்லா பூவுமே வைக்க மாட்டாங்க. மல்லிப்பூ, இந்த மாதிரி ஜாதி முல்லை, பிச்சிப்பூ, ரோஜாப்பூ, அப்புறமா ரோஜாப்பூ, அப்புறம் ஜவ்வந்திப்பூ, இதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் செண்பகப்பூ, ரோஜாப்பூ, ஜவ்வந்திப்பூ, கிரேந்திப்பூ, அப்புறம் இந்த நந்தியாவட்டப்பூன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கூட கோர்த்து அழகாக வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலில் பிச்சிப்பூ, மல்லிப்பூ தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் கோயம்புத்தூரில் கல்யாண வீட்டுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ரொம்பவே ஃபேமஸ். அவங்க கட்டியிருக்க சாரீக்கு ஏற்ற மாதிரி அதில் பூ இருக்கும், அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி அதில் கிளிட்டர்ஸ், அந்த பெயிண்ட், இதெல்லாமே பண்ணி சூப்பராக வைப்பாங்க. ஓகே, நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். 2 ஹேர் ஸ்டைலுக்கு 2 டிஃப்ரெண்ட்டாக எப்படி அந்த பூ வைக்கிற மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஃபஸ்ட்டு இந்த பெரிய பூ எடுத்துக்கலாம். இதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். கன்னியாகுமரி ஸ்டைலோட பூ வைக்கிற மெத்தட் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இதை ஃப்ரீ ஹேருக்கு எப்படி வைப்பாங்கன்னு காமிக்க. இந்த மாதிரி காம்பு முடிக்குள்ளே வச்சு வைப்பாங்க. பூ மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி ஸ்டைலாக அழகாக இருக்கும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்டைலாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி பூ வைப்பாங்க. காம்பு அந்த ஹேருக்குள்ளே இவ்வளோ நீளமாலாம் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் கட் பண்ணி வைப்பாங்க, முடிக்குள்ளே சொருகி வைப்பாங்க. பட் இந்த மாதிரி அழகாக தெரியும். அது இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டால் நல்லா தெரியும். இதில் என்னென்னா, நான் இந்த மாதிரி ஸ்டைல் வைக்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஞாபகம் வருது. நாங்கள்லாம் அப்போ காலேஜுக்கு பஸ்ஸில் போவோம். அப்போ மோஸ்ட்லி இந்த ரோஸ் வைக்க மாட்டோம். எங்கள் ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷனில், இந்த கல்யாண வீட்டில், அப்போல்லாம் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கல்யாண வீட்டில் இந்த கார், மாப்பிள்ளை கார் அலங்கரிப்பாங்க இல்லையா, அப்போல்லாம் இந்த மாதிரி பூ, ஒரிஜினல் பூ வைப்பாங்க, இல்லை பிளாஸ்டிக் பூ, இந்த மாதிரி வைப்பாங்க. மோஸ்ட்லி ஒரிஜினல் பூ அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிற அந்த காலகட்டத்தில் மாப்பிள்ளை காரில், பொண்ணு காரில், அந்த வேனில், கல்யாண வீட்டு மண்டபத்துலலாம் இந்த மாதிரி பூ வைப்பாங்க. அப்போது எப்படியாவது ஒன்று சுடணும்னு ஆசையாக இருக்கும். அப்போல்லாம் ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ அந்த மாதிரி இருக்கும். சுட்டுட்டு வந்துடும். அடுத்த நாள் அதை காலேஜுக்கு வச்சுட்டு போவோம். அப்போது காலேஜுக்கு பஸ்ஸில் போகும்போது நல்லா ரஷ்ஷாக இருக்கும் எங்கள் ஏரியா பஸ்ஸு. அப்போல்லாம் ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் கிடையாது, கவர்மெண்ட் பஸ். அப்போ அதில் ஏறிட்டோன்னா பின்னாடி யாராவது அண்ணாங்க, இல்லை யாராவது பசங்க, காலேஜ் பசங்க யாருன்னா இந்த பூ இப்படி கிளிக் பண்ணி டக் டக் மைக் டெஸ்டிங் 1 2 3 அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் ஞாபகம். அதுலேருந்து இந்த பூ நான் ரொம்ப வைக்கிறது இல்லை. ஆசையாக கொடுத்தா கூட கோயம்புத்தூர் ஸ்டைலில் வச்சுக்கிறது, பேருக்கு வச்சுக்கிறது. பட் ரொம்ப இது மைக்கு பூனே சொல்லலாம், இது மைக் மாதிரி இருக்குன்னே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது கன்னியாகுமரி ஸ்டைல். இப்போ கோயம்புத்தூர் ஸ்டைல் பூ எப்படின்னு பார்க்கலாமா? சரி, பார்த்துடலாம். கோயம்புத்தூர் ஸ்டைலுக்கு இந்த பூவை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மொட்டாக இருக்குல்லையா, அது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிப்பாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த உடைச்சிடலாமா? இந்த உடைக்க முடியல, கொஞ்சம் இப்படி உடைச்சிப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு சிசர் எடுத்துகிட்டு வராங்க. கூட சிசர். ஓகேவா? சரி, எனிவே
இவ்வளோ தான் இருக்குங்க, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். இதை வந்து இப்படி கிளிப்பில் வந்து கோர்த்துப்பாங்க. இப்படி கோர்த்துட்டாங்களா? இப்போ அந்த பூவை இந்த ஃப்ரீ ஹேருக்கு இப்படி குத்திப்பாங்க. தெரியுதுங்களா? பூ வந்து தலைகீழாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி குத்திப்பாங்க. ஏன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது கோயம்புத்தூர் மக்கள் இதை பார்க்குறாங்க, அப்படி இல்லைங்க நீங்கள் சொல்கிற தப்புனா ரியலி சாரி. நான் பார்த்த வரைக்கும் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த ஒரு 8 வருஷத்தில் நான் பார்த்த வரைக்கும் பூ இப்படி தான் வைப்பாங்க, என்ன இப்படி தான் வைக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி வச்சா கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கோயம்புத்தூர் ஸ்டைல் பூ வைக்கிறது. இப்போ புரிஞ்சுதுங்களா? இது வந்து கன்னியாகுமரி ஸ்டைல் பூ வைக்கிறது, இது வந்து கோயம்புத்தூர். எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? நல்லா இருக்குல்ல? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு, இங்கே வந்து இந்த மாதிரி வச்சா டீச்சர்ஸ் இல்லை இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பின் கொடுப்பாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பூ கொடுக்கும்போதே இந்த ஹேர் பின், இந்த ஊக்கு வந்து சேர்ந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே பூ கொடுக்கும்போது அந்த ஊக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க, அந்த டேபிளில் வச்சுருவாங்க, நம்ம தான் எடுக்கணும். கேட்டால் வந்து ஊக்கு கொடுத்தா வந்து இது சண்டை ஆகும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பிலீஃப்ஸ். அதனால மோஸ்ட்லி இங்கே ஊக்க வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க, அந்த டேபிளில் வச்சுருவாங்க, நம்ம தான் வந்து அந்த டேபிள்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதாங்க பூ வைக்கிற மெத்தட். ஸோ இது எத்தனை பேர் கரெக்டுன்னு தோணுது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஹேர் ஸ்டைல் போகலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த ஹேர் ஸ்டைல். ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஹேர் ஸ்டைல் போகலாம். அடுத்து வந்து போனி டெயிலுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி போனி டெயில் போடுறதுக்கு நான் வந்து மோஸ்ட்லி போனி டெயில் போட மாட்டேன், ஹேர் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும் அதனால. ஸோ அதனால் பரவாயில்லன்னு இப்போ இந்த கேஷ் கிளிப்பை வச்சு நம்ம வந்து போனி டெயில் போட்டு எப்படி இருக்குது அந்த பூ வைக்கிற மெத்தட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய ஃபேஸுக்கு வந்து போனி டெயில் அவ்வளோவா நல்லா இருக்காது, ஏன்னா கொஞ்சம் தின் ஹேரு. முன்னாடி பஃப் வச்சு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இது சும்மா வீடியோக்காக தான். ஹேர் பண்ட் இல்லைங்க, ஹேர் பண்ட் இல்லை, அதனால. ஓகேவா? செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்மளோட போட்டு பார்த்தீங்களா குச்சி குச்சியாக இருக்குது. என் பையன் வந்து ஹேர் கட் பண்ண விட மாட்டேங்கிறா, அதனால் இப்படி இருக்குது. மற்றபடி கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, இப்படி சீக்கிரம் கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது இப்போது இந்த போனி டெயிலில் கன்னியாகுமரி மக்கள் வந்து எப்படி பூ வைப்பாங்க, கோயம்புத்தூர் மக்கள் எப்படி பூ வைப்பாங்கன்னு சொல்லட்டுமா? எப்பவும் போல் நம்ம இந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இந்த பெரிய பூ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹேர் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பூவை கன்னியாகுமரியில் எப்படி வைப்பாங்கன்னு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஸ்டெம்மாக இருந்தாலும் அது முடிக்குள்ளே வந்து நாங்கள் இன்ஸ்டர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் பூ. இப்படி சைடில் அந்த காலத்து சரோஜா தேவி ஸ்டைல்லையோ இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் இந்த மாதிரி என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபுல் அந்த ஸ்டெம் வந்து முடிக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். பூ மட்டும் இப்படி இருக்கும். அடுத்து அல்டிமேட்டாக நம்மளோட பூ, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு பூ இந்த காம்பு வந்து நல்லா கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இந்த ஊக்கில் நம்ம இப்படி சொருகிட்டு சைடில் தான், நேராக வைக்க மாட்டாங்க, சைடில். இந்த மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி இது கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் இதாகிடுச்சு, பட் இந்த மாதிரி வைப்பாங்க. இங்கே இப்படி மேலே இருக்கும், இங்கே கீழே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ரெண்டு இதாவது பரவாயில்ல. இதில் வந்து இன்னொரு ஹைலைட் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா பூ பிச்சி பூவெல்லாம் இப்படி வைக்கிறாங்களா பாருங்கள், முடிவில் தான் தொலைஞ்சிடுச்சு.
ரோஜாப்பூ, அப்புறமா வந்து இந்த அந்த எல்லோ கலரில் இருக்கும்ல ஒரு பூ, ஒரு நல்ல செண்பகப்பூ, ரோஜாப்பூ, செண்பகப்பூ, ஜவ்வந்திப்பூ, கிரேந்திப்பூ எல்லாமே இந்த ஆங்கிளில் வைப்பாங்க. இதில் அல்டிமேட்டாக ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, மல்லிப்பூ, பிச்சிப்பூ, இந்த மாதிரி ஒன்று கோர்வையாக கோக்குற இந்த பூவை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பூ வைக்கிற அந்த மெத்தட் நிஜமாவே டிஃப்ரெண்ட் தான். உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் அப்படிங்கிறதுனா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இது நல்லா இருக்குது அது நல்லா இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா இது அந்தந்த இடத்தோட ஒரு பழக்க வழக்கம். அதனால இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அது வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். ஸோ இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். இது நான் பார்த்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து அந்த பூவெல்லாம் எப்படி வைப்பாங்க அப்படின்னு நான் மறக்காமல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ண வேண்டாம். அதில் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும், அதில் என்றென்றும் இன்பங்கள் மட்டும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.